உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிறதும், திருப்திப்படுத்த நினச்சா யாரை திருப்திப்படுத்தணுங்கிறத குறித்தும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னா என்ன வழி அப்படிங்கிறத குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு சொன்ன நசீஹத், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன நசீஹத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, மனில் தமஸ ரிதல்லாஹி பிஸஹத்தின் நாஸ். நல்லா கவனிக்கணும். மனில் தமஸ ரிதல்லாஹி பிஸஹத்தின் நாஸ். நீங்க மனிதர்கள் பொருந்தி கொள்ள வேண்டாம், அல்லாஹ் பொருந்தினால் போதும் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள். முதல்ல மக்கள் உங்களை வெறுப்பாங்க. அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்கின்ற செயலை நீங்க உலகத்தில் அரங்கேற்றினா மக்கள் உடனே உங்களை தூக்கிட மாட்டாங்க. தௌஹீதுடைய வளர்ச்சி ஆரம்ப கட்டத்தை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போதைக்கு தௌஹீதுடைய ஆரம்ப கட்டத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நாம ஒரு செயலை உலகத்தில் அரங்கேற்றினா முதல்ல மக்கள் தான் உங்களை வெறுப்பாங்க. அவனை அடிப்பாங்க, துவைப்பாங்க, கொல்லக்கூட முயற்சி செய்வாங்க, மூச்சை நிறுத்தணும்னு முயற்சி செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. முதல்ல மக்கள் வெறுப்பாங்க. ஆனால் நீ அவசரப்பட்டுறக்கூடாது. மக்கள் வெறுக்கத்தான் செய்வாங்க, அவசரப்படக்கூடாது. நீ எதிர்த்து அப்படிலாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, மக்கள் வெறுத்துட்டாங்கன்னு அது தொடராது. ரிதல்லாஹு அன்ஹு ரதியல்லாஹு அன்ஹு. உங்களை அல்லாஹ் முதல்ல பொருந்தி கொள்வான். அல்லாஹ் பொறுத்ததுக்காக என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் பொருந்தி கொள்வான். பின்னாடி முக்கியமான விஷயத்தை பாருங்க, வஅர்தா அன்ஹுன் நாஸ். உங்களை மக்களும் பொருந்தி கொள்வான். தௌஹீதை பேசவன் தொண்டையை உடைப்பேன்னு சொன்ன மஅதல்லாஹ் இன்றைக்கு தௌஹீதுடைய பள்ளிவாசல்களில் முன்சஃபுகளில் தொழக்கூடியவர்கள் அநேகர். ஓரிரை கொள்கையை பேசினால் உயிரோடு விடமாட்டோம் என்று சொன்ன ஆரம்ப காலகட்டத்தை யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களே வழிநடத்தக்கூடிய பெரும் தலைவர்களாக, தௌஹீதை வழிநடத்தக்கூடிய பெரும் ஆளுமைகளாக ஆகியிருக்கிறார். உவமைக்காக சொல்கிறேன், நிறைய விஷயத்தை ஒப்பிட்டு கொள்ளலாம். குடும்பத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக ஒரு செயலை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏண்டா அப்படி செய்யற, நான் பத்த புள்ள, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிலாம் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க வெறுப்பாங்க, பொறுத்துரு. அது கட்டமா அல்லாஹ் உன்னை பொருந்திக்கிடுவான் முதல்ல. ரெண்டாவது, உன்னை வெறுத்த உம்மா அப்பா உன்னை பொருந்திக்கிடுவான். முதல் விஷயம்.